பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். கையில பொங்கல் அன்னைக்கு கையில கரும்புக்கு பதிலாக எதனால மைக் புடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். அது என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, ரியாலிட்டி ஷோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் விளையாடி பார்த்துருக்கீங்களா? ஹலோ, கிரிக்கெட் என்னது? அது கிரிக்கெட் வேற. ஆனால் இந்த கேம் விளையாடி நீங்கள் வந்து பார்த்துருவே மாட்டீங்க. அது என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்மிண்டன். எஸ், ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் வந்து நம்ம இந்த 4M விஜயமால வந்து நடக்க போகுது சென்னையில். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கோலிவுட்ல வந்து வந்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் கூட வந்து வரேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த பொண்ணு வந்ததுனால நான் வரல, அவள் அளவுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. கும்பலாக ஒரு நிறைய செலிபிரிட்டி பட்டாலுமே இருக்கிறதுனால கும்பலாக விட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்றதால 3 டீமாக பிரிச்சிருக்கும். அந்த 3 டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ஸ்மாஷர்ஸ், இதோட ஓனர் வந்து ஆக்டர் பரத். அப்புறம் சென்னை ஃப்ளிக்கர்ஸ், இதோட ஓனர் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த். அண்ட் சென்னை ராக்கெட்ஸ், இதோட ஓனர் வந்து ஆக்டர் ஷாம். குர்த்த காசுக்கு இந்த பொண்ணு ஏதாவது பேசிட்டே அப்படின்னு நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அண்ட் இவ்வளோ பேர் வந்து உள்ளே காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஈவெண்ட், அதாவது செலிபிரிட்டிஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு பேட்மிண்டன் காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணிடுறது வந்து இந்திய வரலாற்றே இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நீங்கள் எல்லாருமே கைத்தட்டி ஆகணும். இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா அது நாங்களோ நீங்களோ நினச்சா நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்பான்சர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் ஹாலிடேஸ் வழங்கும் புதியத்தின் ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் ஈவென்ட் பை கிரீன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இவ்வளோ எனர்ஜியோட நாங்கள் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உள்ள இதோட பயங்கர எனர்ஜிலாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு பயங்கர ஆவலாக இருக்கும். உள்ள போலாம் வாங்க. வாங்க வாங்க. இன்னும் எவ்வளோ க்ரௌடாக இருக்கீங்க? வா, பயங்கரமாக இருக்குல்ல? சரி, மேட்ச்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அப்போது ஆரம்பிச்சதுன்னா சேப்பாக் ஸ்டேடியம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. போலாம் வாங்க. Hello, Mahendran. Hi, how are you? First of all, 1 minute. Mike. Thank you. Wish you a very happy new year. Thank you. Thank you. And with புதியுகம் சார்பா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். Thank you. So, how is it going? Badminton. எல்லாம் செமையா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஒரு ஷூட்ல இருப்போம். பட் எல்லா ஆர்டிஸ்ட் ஒரே இடத்துல இருக்குன்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபீலே சூப்பரா இருக்கு. And that's also nice. And இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களும் கூட உங்களுக்கு. Thank you. So, how much do you like badminton? எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் badminton? நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஸ்போர்ட்னா நான் பேட்மிண்டன் தான் ஆக்சுவலி. அண்ட் கிரிக்கெட். ஸோ பேட்மிண்டன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட். ஸோ ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கேன். YMCAல நிறைய இடத்துல ஆடிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் உங்க படங்கள்லாம் how is it taking you? Is it going good? awesome. நல்லா போயிட்டு இருக்கு. மேபி 2015 தான் எனக்கு ஃபுல்லா ரிலீஸா இருக்கும். ஏன்னா 2014 ஃபுல்லா ஷூட்டிங்லயே இருந்துட்டேன். That's So very 2015 ஃபுல்லா மூவி ரிலீஸ் ஆவே இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எந்த டீம் ரெப்ரசென்ட் பண்றீங்க? நான் வந்து சென்னை ராக்கெட்ஸ் ஷாமனோட டீம். யா ஷாமனோட டீம். நைஸ். ஸோ எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? எங்க பசங்க ரொம்ப ஹெவியா இருக்காங்க. எல்லாம் அப்படியே வந்து சில பேர் டென்ஷனா இருக்காங்க. அப்படியே கூல் டவுன் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தங்களையும். நைஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Okay, and thank you so much. And thank you so much. We'll meet you again. Sure, yeah. Thank you. எல்லாரும் எவ்வளோ சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் மொபைல் வந்துருக்காங்க பாருங்களேன். ஹாய் சந்தனா சிங், ஹவ் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பாய் ஃப்ரெண்ட் மெசேஜிங்க ஃபேஸ்புக்கா வாட்ஸ்அப்பா? இல்ல எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கேன். நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. இல்லை நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் பேரை சொன்னீங்கன்னு வைங்களேன், அது ஒரு ரூமராக நாங்கள் வந்து சில புக்லலாம் எழுதுவோம். சரி, யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க? அமீர் கானா, சல்மான் கானா, இல்லை சிம்புவா, ஆர்யாவா? இல்ல யாருமே கிடையாது. சரி, ஓகே. நீங்கள் யாரோட டீம் இன்னைக்கு? இப்போ ஸ்ரீகாந்த் டீம், ஏ டீம். ஓகே. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபைனலா இன்னைக்கு உங்களை பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியலையே. ஃபுல் மேக்கப்ல இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் இன்டர்வியூ கொடுத்து வந்தாச்சு. பொங்கல் ஸ்பெஷல். ஓ, பொங்கலுக்காக மேக்கப் போட்டு வந்துருக்கேன். மேக்கப்ல இருக்காங்க, அவங்க விளையாடவே இல்லை அப்படின்னு தயவு செய்து தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. மேக்கப் இல்லாம இருக்கணும். ஐயோ, அப்ப பாக்குறது ஓகே ரைட்டு. ஓகே, நாளைக்கு மேக்கப் பண்ணா கண்டிப்பா மேக்கப்ல இருக்கணும். சரி, ஓகே. எப்படியோ வந்துருங்க. ஆனா சோ என்ன மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கீங்க? எவ்வளோ டஃப்பா பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கீங்க? டஃப்பான இருக்கு. பிகாஸ் எல்லாம் டீம் நல்லா நிறைய ப்ளே பண்ணிருக்கு. மிக்ஸ் டபுள்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பாய்ஸ் எல்லாமே பாய்ஸ்லாம் செம்மையா ஆடுறாங்களா? ஆம்பளைங்க எப்பவுமே கிட்ட தானே. பட் எங்க டீம் அப்படி ரொம்ப நல்ல
உங்க டீம் மொக்கையா தான் இருக்கா? நீங்களே எப்படி சொல்றீங்க? என் டீம் மொக்கையா தான் இருக்கு. இல்ல எங்க டீம் நல்லா இருக்கு. பட் ஆப்போசிட் டீமே எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கு. சோ டஃப்பான காம்படிஷன். ஓகே, அதாவது இவங்க டீம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஆப்போனன்ட் டீம்ல வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து பேட்மிண்டன்லாம் ரெகுலரா விளையாடுவீங்களா இல்ல இதுக்காக மட்டும் விளையாடுறீங்களா? இந்த 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 இதுக்காக தான் விளையாடுறீங்க. சரி, மொத்தம் எத்தனை பாயிண்ட் எடுக்கணும் சொல்லுங்க. எத்தனை பாயிண்ட் எடுத்தா வின்னு? டோட்டல் 20 தான். 20ல வின் பண்ணணும். அவங்க 15 நான் 20 எங்க டீம் 20 வந்தனா கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஓகே, ஒரு அளவு சொல்லிட்டாங்க 20 பாயிண்ட்ஸ் எடுத்தா வின் அப்படின்னு. சூப்பர், நல்லா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுங்க. மேட்ச் முடியும் போது மேக்கப்லாம் கலஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாடிருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ 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 ஸோ மச். என்னடா எல்லாரும் சாணி மிதிக்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து தப்பா நினச்சிடாதீங்க. இது வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி பண்ணுற வார்ம் அப். நம்புற மாதிரி இல்லைல்ல, நம்புங்க. சத்தியமாக வார்ம் தான் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கையெல்லாம் தட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக விளையாட போகிறாங்க. ஸ்டே டியூன். நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் ஜோரா ஒரு வாட்டி கை தட்டி பார்க்கலாம். சூப்பர். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமான நபர். ஸோ அவரை வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் கூப்பிட்டே ஆகணும். ஸோ கிரீன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிஇஓ மிஸ்டர் கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷங்கள் கொடுக்கலாம். ஏன்னா வெறுமனே கிரிக்கெட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற இந்த நேரத்தில் வந்து பேட்மிண்டனே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்டாக கருதி ஃபர்ஸ்ட் எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? எப்படி இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எப்படி உருவாச்சு? ஏன்னா வழக்கமாக நம்ம ஊரில் வெறும் கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதை தாண்டி பேட்மிண்டனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஒரு நாள் நைட்டு எல்லாரும் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். திடீர்னு அங்கே ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்படி மாறிச்சு. சூப்பர். அந்த ஒருத்தவங்க யார் சார்? சொல்ல முடியாதுன்னா பரவாயில்ல, வேணாம். சொல்ல முடியாதுலாம் இல்லை. ஓகே. என்னோட பிரதர், என்னோட கோச், சிசிஎலோட கோச் மிஸ்டர் சந்தோஷ் கோபி, அபிநயா, அனுராதா மேடம், எவ்ரிபடி டுகெதர் இந்த ஐடியா கொடுத்தாங்க. வி ஸ்டார்டட். சூப்பர். ஆனால் ஒரு ஐடியா வந்துருச்சு, ஓகே. பட் ஆனால் அதை ரியாலிட்டியில் கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு? என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலங்க, ஜஸ்ட் லைக். எவ்வளோ கஷ்டப்பட்டு லென்த்தாக ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஒன்றுமே பண்ணலன்னு முடிச்சிங்கன்னா எப்படி சார்? அது எப்படி ஒன்றும் பண்ணாமல் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள்? இல்லை, ஐ மீன் பிஸ்னஸ். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் இஷ்டப்பட்டு செஞ்சேன், அதனால ஈஸியாக இருந்தது. சூப்பர். இந்த பஞ்ச் டயலாக் கண்டிப்பாக நீங்கள் வந்து கைத்திட்டே ஆகணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம சூர்யா சார் சொன்ன பஞ்ச் டயலாக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டீமையும் வந்து நம்ம வந்து ஸ்டேஜ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஷட்டில் காக் ஆட போகிறாங்க, பேட்மிண்டன் ஆட போகிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால 3 டீம்ஸாக அவங்கள வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து எந்த டீமை கூப்பிடலாம் அப்படின்னா, நமக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. எங்கே இந்த மாலில் எங்கே இருந்தாலும் அவங்க டீம் மட்டும் தனியாக தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட டிஷர்ட் கலர் வந்து இருக்கு. ஸோ சென்னை ராக்கெட்ஸ் அவங்களோட கேப்டன் ஷாம் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க சார், பார்க்கும்போதே தெரியுது. ஓகே சார், ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீம் சென்னை ராக்கெட்ஸ் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சு? பேட்மிண்டன்னாலே வந்து the first equipment required to play this game is rackets. Rackets இல்லைன்னா பேட்மிண்டனே ஆட முடியாது. So we chose rackets because that is the most powerful tool for this game. So அதனால நாங்கள் சென்னை ராக்கெட்ஸ் பேஸ் பண்ணி and everyone over here அவங்களோட எனர்ஜி லெவலும் சரி, அவங்களோட ஸ்பிரிட்டும் சரி, I appreciate them and I'm very proud that I am a part of this team. To all the girls, to the boys, அவங்களோட எனர்ஜி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. I'm sure அவங்களோட கேம் நான் பார்த்துருக்கேன், எவ்ரி இண்டிவிஜுவல் ஆடுறதை பார்த்துருக்கேன். I'm sure we are going to rock. ஓகே. ஸோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆஃப் 100 எவ்வளோ அப்படின்னு சொல்லுவீங்க? இல்லை, வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் நாட் த மேட்டர் நோ. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் பிளேயிங் இட். அதுதான் ஐ பிலீவ். வின்னிங் அண்ட் லூசிங் இட்ஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி கேம். வெற்றியும் தோல்வியும் எப்படி ஆட போகிறோம், என்ன ஸ்பிரிட்டில் ஆட போகிறோம், என்ன எனர்ஜியில் ஆட போகிறோங்கிறத எனக்கு முக்கியம். அதே மாதிரி தான் என்னோட டீம்மேட்ஸ், என்னோட
என்னோட பிளேயர்ஸ்க்கும் அதுதான் சொல்லியிருக்கேன் நான். ஜஸ்ட் ப்ளே யுவர் பெஸ்ட் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் டு த கேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ சென்னை ராக்கெட்ஸ் ஒரு வாட்டி ஓப்பனிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா வந்து இந்த சைடில் ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்னை ஃபிளிக்கர்ஸ் டீமின் கேப்டன் ஸ்ரீகாந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு. சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். வெரி நைஸ், நல்ல ஃபீல் இருக்கு. இவ்வளோ பெரிய ஈவெண்ட் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நிஜமாக பாராட்டணும். தனியால் நின்று பண்ணது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்கரேஜ் பண்ணதும் ஷோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ரியலி ஹாப்பி. கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரௌட் வந்திருக்கு. ஸோ இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் டீம் சார்பாக இங்கே இருக்கிற மக்களுக்கு க்ரௌடுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ இங்கே யாரும் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஆடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆட போகிறாங்க. உங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக தான். அவங்களும் என்ஜாய் பண்ணணும், நீங்களும் என்ஜாய் பண்ணணும். டூ என்கரேஜ் தெம். இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து பெருசாக பேசும். நீங்கள் கொடுக்குற கைத்தட்டலும் உற்சாகம் தான் அவங்களுக்கு குளுக்கோஸ். சூப்பர். கண்டிப்பாக உங்கள் டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னை ஃபிளிக்கர்ஸ் ஓ போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ஓவெல்லாம் போடுறது கிடையாது, ஏ தான் போடுவோம். ஓலாம் போட மாட்டீங்க, ஏ தான் போடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏ போட்டுருங்க. ஸோ சென்னை ஸ்மாஷர்ஸ் டீமின் கேப்டன் பரத் அவர்களை பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க சார், பார்க்கறதுக்கே 3 பேருமே வந்து ஃபிட்டா இருக்கீங்க, கேப்டன்ஸ் மாதிரியே. கேப்டன் அப்படின்றனால கேப் வேற போட்டு வந்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க உங்க டீமை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஸ்மாஷர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஓனர்ஸாக நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அப்பப்போ டச் பண்ணிட்டு தான் போனோம். பட் எங்கள் பிளேயர்ஸ் வந்துட்டு எவ்வளோ டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டுருக்காங்கிறது வந்துட்டு ஐ திங்க் ஒரு 2-3 நாள் பார்த்தம்போது தான் தெரிஞ்சுது. காலையிலையும் ப்ராக்டிஸ், ஈவினிங்கும் ப்ராக்டிஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் செட் ப்ரொஃபஷ்னலாக இல்லைனா கூட ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், கேம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியணுங்கிற ஒரு அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பிளேயர்ஸ் ஓவர் ஹியர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஷோ அ பிக் ஒன். அண்ட் கண்டிப்பாக என் டீம் I have all the potential to get to the finals and win the cup. ஓகே சார், உங்களுக்கு வந்து இந்த 2 டீம்ல வந்து யார் பெரிய காம்படிஷனாக இருப்பாங்கன்னு தோணுது? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்குது. எல்லா டீமுக்குமே ஒரு ஃபியூ கீ பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபியூ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் கோன் பி a tough competition. நாளைக்கு ஈவினிங் தான் தெரியும். ஆக்சுவலாக வழக்கமாக எந்த ஹீரோயின் பிடிக்கும்னு கேட்டால் எல்லாருக்கும் தனித்தனி டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி பதில் அவருக்கு எல்லா ஹீரோயினும் பிடிக்கும். எல்லா ஹீரோயினும் பிடிக்கும். ஏன் உனக்கு பிடிக்காதா? சரி, ஓகே. உன்னோட ஹீரோயின்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ரைட். ஸோ 3 கேப்டன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ கடைசியா வந்து நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் ஓ போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ 3 கேப்டன்ஸும் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜட்ஜு அப்படின்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காம்படிஷன் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனை சேர்ந்த திரு மோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பிளேயர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க மேட்ச்க்கு முன்னாடி? அடிச்சக்கூடாது அந்த மாதிரிலாம். ஆமாம், பாயிண்ட்ஸுக்காக சண்டை போடக்கூடாது மெயினாக. Okay. அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். Okay. ஸோ அம்பையரோட டிசிஷனை கேட்டாலுமே போதும், எந்த சண்டையும் எல்லாமே ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் மேட்சை. பயங்கர பயத்தோட வந்த மாதிரி தெரியுது. பாயிண்ட்ஸுக்காக சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. மேட்ச் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் ஆடுறாங்க, எந்த அளவுக்கு ஆடுறாங்க? ஓகே, இப்போ இவங்க ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 months 3 months கேப் கொடுத்தா இன்னும் நல்லா ஆடிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ ஓரளவு நல்லா ஆடுறாங்க. ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த 2 டீமுக்கு நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பி vs C. பி வர்சஸ் சி. அதாவது எந்த டீம்? ஷாம் அவரோட டீமுக்கும் என் டீமுக்கும். அதாவது சென்னை ராக்கெட்ஸ்க்கும் சென்னை ஸ்மாஷர்ஸ்க்கும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு சேர் பண்ணுற வகையில் எல்லாரும் ஒரு வாட்டி நல்லா சத்தமாக கைத்திருக்கு பார்க்கலாம். பேட்மிண்டன் லீக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதிரடியாக ஸ்டார்ட் ஆக போகுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பான்சர்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ அவங்க யார் அப்படின்னா சீசன்ஸ் ஹாலிடேஸ் பிரசன்ஸ் புதுயுகம் வழங்கும் ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் ஈவென்ட் பை கிரீன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப்எம், ஸ்போர்ட்டிங் பார்ட்னர் யோனெக்ஸ், என்ஜிஓ பார்ட்னர் டேக் கேர் இந்தியா.org, மால் பார்ட்னர் த ஃபோரம் விஜயா மால், மெடிக்கல் பார்ட்னர் குளோபல் ஹெல்த் சிட்டி. ஸோ கேப்டன்ஸ் கிட்டலாம் பேசியாச்சு. இன்னும் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் தான் பேலன்ஸ். டாஸ் வேறு ரெடியாக இருக்கு. போலாம் வாங்க.
சென்னை ராக்கெட்ஸ்க்கும் சென்னை ஸ்மாஷர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டாஸ் போட போகிறாங்க. ரெடியா சார்? போலாமா? Okay, ready? Love all. Out. Side over. One love. Service cut. Side over. One all. Service cut, side over, 2-1. Ball out. Side over, 2-all. Ball out. Side over, 3-2. Ready? 4-2. Service cut, side over, 3-4. Ball place. Service cut, side over, 5-3. வெல்கம் புது யுகம் வியூவர்ஸ். எங்களோட எஸ்பிஎல்க்கு உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ப்ராக்டிஸ் போது நாங்களாம் ஜாலியாக கொஞ்ச நேரம் இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி இப்போ பார்த்தா இன்னும் பயங்கர டென்ஷன் இங்கே பில்டப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் மேட்ச்னு வரும்போது நாங்கள் தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வருது. மேலும் மேலும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் டேஸில் இன்னும் நிறைய மேட்சஸ் நடக்க போகுது. என்னோடய மேட்ச் எப்போன்றது இப்போதைக்கு தெரியல, ப்ராபப்ளி நாளைக்கு இருக்கலாம் இல்லை நாளான்னைக்கு இருக்கலாம். பட் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே அப்படியே அனல் பறந்ததுன்னு தான் பார்த்துக்கோங்களேன். நிஜமாகவே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டென்ஷன் மேலே டென்ஷன், அட் த சேம் டைம் எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட இந்த டென்ஷனோட எங்களோட இந்த எக்ஸைட்மெண்ட்டோட நீங்களும் கலந்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Six, 3. Seven, 3. Service cut, side over, set point, 14. Ball out. Side over, 15, set point.
Ball out. Set point. சென்னை ராக்கெட்ஸ்க்கும் சென்னை ஸ்மாஷர்ஸ்க்கும் நடந்திருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம சென்னை ராக்கெட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். ரெண்டு பேரும் வந்து சூப்பராக இருந்தீங்க. ஒரு யங் டீமை வந்து எதிர்த்து சூப்பராக இருந்தீங்க. எப்படி எவ்வளோ டஃப்பாக இருந்தது உங்களுக்கு? அவங்கள சின்ன பசங்க தான் நினச்சோம். ஏன்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூப்பிட்டு அமுச்சு விடுவோம். எங்கே அமுச்சு விடுவீங்க? வெளியே வெளில போனா அப்படின்னு வெளியே போடுவீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த க்ரௌடை பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியலையே சார். பயங்கரமான செகண்ட் இதில் அடிக்க வேண்டியது. பட் செகண்ட் இது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்துட்டோம் நாங்கள். ஓகே. கண்டிப்பாக இன்னைக்கு அடுத்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டர் ஆடி ஸ்ட்ரைட் செட்ஸ்ல ஜெயிச்சிரும் அப்படின்றீங்க. செகண்ட் செட்ல ஜெயிச்சிட்டு தான் வெளியே வருவோம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து நான் பாராட்டுறேன் சார். கண்டிப்பாக சூப்பராக. ஆனால் இந்த ஸ்மாஷ் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, டப்புன்னு அடிக்கிறீங்க. எவ்வளோ வருஷமாக நீங்கள் பேட்மிண்டன் ஆடுறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் நடிகர் சங்கத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தேன். நான் ரவீனா சரத் சார் எல்லாம். ஓகே. ஓகே, சுந்தர் பானு எல்லாம் ஆடிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த புது பில்டிங் இடிச்சதுனால அதுக்கப்புறம் அப்படியே விட்டோம் நாங்கள். ஓகே. ஸோ அதோட ப்ராக்டிஸ் இப்போ இங்கே வந்து ஒரு மாதமாக வந்து நம்ம செல்வன் சார் நல்லா ட்ரெயின் பண்ணார் எங்களுக்கு. ஓகே. சாரும் சரவணன் சாரும். ஓகே. ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அடுத்ததெல்லாம் ஸ்ட்ரைட் செட்லேயே ஜெயிக்கிற மாதிரி தான் ஐடியா. கண்டிப்பாக ஜெயிப்போம். சென்னை ராக்கெட்ஸ்க்கும் சென்னை ஸ்மாஷர்ஸ்க்கும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு நூல் இடையில நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் அணி வந்து தோத்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருந்தாங்க. என்ன ஆச்சு ஃப்ராங்க்? வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த லாஸ்? ஒன்றும் இல்லை, செகண்ட் கேம் வந்துட்டு அவங்களோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆடணும். என்ன அவங்களோட வீக் பாயிண்ட் என்னது? வீக் பாயிண்ட் வந்து அந்த இன்னொரு பிளேயர் அவருக்கு வந்துட்டு அவருக்கு ஸ்ட்ரைட்டாக அடித்தா வந்து அவரால் எடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சது. பட் தேர்ட் கேமில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக கிடைச்சது. ஓகே. தேர்ட் கேமில் அதை மேட்ச் பண்ணி கரெக்டாக ஆட்டாங்கன்றீங்க. அது கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று நாங்கள் சின்ன தப்பு பண்ணோம். அது எங்களோட மிஸ்டேக்ஸ். அது கரெக்ட் பண்ணி சின்ன வயசுலேருந்து தப்பு பண்ணி பழக்கமாயிருச்சு. இல்லை, இப்போ வரைக்கும் தப்பு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சைலண்ட்டாகவே இருக்கீங்க, ரொம்ப ஃபீலிங்காக வேறு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அழுதுற போகிறீங்க. தயவுசெய்து நாங்கள் அப்புறம் ஆர்ஆர்லாம் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் அப்லாம் வைக்கணும். என்னாச்சு? இதில் ஒரு பெரிய பாகிஸ்தான் சதி இருக்கு. பாகிஸ்தான் எப்படி சார்? இங்கே ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் நினைக்கிறேன். மேட்ச் ஃபிக்ஸிங். நீங்கள் தான் காசு வாங்கிட்டீங்களா? நீங்கள் தான் வாங்கிட்டீங்களா? நேற்றே OLX.comல போட்டேன் we are in ஆஃபர்னு. யாருமே அப்போ எங்களை வாங்கலை. ஆனால் எதிரணி யாரோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 100 இலையில நீங்கள் தோத்த மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பெரிய தாம்புகேரி இலையில தோத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஓப்பனாக சொல்ல வேணாமே அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே லைட்டாக நம்ம ஃப்ராங்க் சொன்ன மாதிரி செகண்ட் செட்டில் வந்து அவங்களுடைய வீக் பாயிண்ட் எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. ஆனால் மேட்ச் ஃபுல்லாகவே எங்கள் வீக் பாயிண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஆம்பியன்ஸ் வந்து எங்களுக்கு புதுசு. ஓகே. நாங்கள் இண்டோர் கோர்ட்லேயே ஆடணும். இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் இதுக்கு முன்னாடி நர்வஸ் ஆகிட்டீங்களா? நான் இதுக்கு முன்னாடி ரோட்லலாம் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். ஓகே. ஸ்டேஜ்லலாம் கூட டான்ஸ் ஆடிருக்கேன். ஷட்டில் ஆடினதில்லை. ஓகே. அதனால் இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஷட்டில் ஆடினது, இவ்வளோ பேருடைய ஆரவாரத்துக்கு நடுவில் மைக்கு எப்படி இருந்தது? அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்தது. அது நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு ஷைனஸ் போகிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஃப்ராங்கும் ஒரு செட்டு சேர்ந்து ஆடுறோம் இதில். ஓகே. அதனால் எங்களுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நாங்கள் கோர்ட்டில் இறங்கி தான் நாங்கள் பார்ட்னர் பண்ணி ஆடுறோம். சொன்னால எனக்கு இந்த மேட்ச்சில் தான் ஃப்ராங்க் எப்படி ஆடுவோம், அப்படி நான் எப்படி ஆடுவேன்னு ஃப்ராங்க்குக்கும் தெரிஞ்சுது. ஓகே. ஸோ இது எங்களுக்கு ஒரு லேர்னிங் மேட்ச் தான் அது. ஸோ அதனால் இது பெரிய டோர்னமெண்ட்டு. இட்ஸ் a பிகினிங் கேம், லாங் வே டு கோ. So many matches to come. அதனால we are very confident. It gave a lot of moral boosting. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஷைனஸ் உடஞ்சது இப்போ. இனிமேல் நான் யார் கூட வேணா அந்த இடத்துல போய் நான் நின்று ஆடுவேன். சூப்பர். அந்த ஒரு பெரிய அந்த கட்டிங் அட்வான்டேஜ் எங்களுக்கு இருந்திருக்கு. சூப்பர். So this is the first game and we happy losing it. Definitely will come back. SBL ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் கேம் நாங்கள் தான் ஜெயித்தோம். எங்களோட பேர் வந்து அருணும் ராஜுவும் ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க. இப்போ செகண்ட் கேம் ஆரம்பிச்சிருக்கோம். மகேந்திரனும் கெவினும் எங்கள் சைடில் ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ரெண்டாவது செட் போயிட்டுருக்கு. நாங்கள் லீடிங்கில் இருக்கோம். இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஷுவர் தட் திஸ் பேர் ஆல்சோ இஸ் கோயிங் டு வின். அண்ட் எங்களோட மிக்ஸ் டபுள்ஸ் கொஞ்சம் தோத்துட்டாங்க. பட் அகெயின் we are going to make a strong comeback tomorrow. So please watch it and you'll definitely enjoy it. Thank you. விளையாட்டுமா ஆட ஆரம்பிச்சு இப்போ எல்லாரும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ஒரே டீம் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டுதாங்க சீரியஸாக விளையாடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து சீரியஸாக ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்.
வெல்கம் பேக் டு சீசன் ஹாலிடேஸ் வழங்கும் புதிய யுகத்தின் ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் ஈவன் பை கிரீன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக நம்ம ஸ்ரீகாந்த் சாரோட இந்த சென்னை ஃப்ளிக்கர்ஸ் டீம் இருக்கு பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. வாமப்பே இந்த அளவு இருக்குது. அப்போ மேட்ச் எப்படி இருக்கும் பாருங்க. மேட்ச் பார்க்கலாம். வெல், எங்கள் டீமோட உதய் அண்ட் கிரண் வண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணாலும் தோத்தாலும் சரி, நாங்கள் இதுதான் பேராக வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண நினச்சோம். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அந்த பிளேயிங் வெரி வெல். டைட் மேட்ச். மகேந்திரன் வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் 30 பாயிண்ட்ஸ்க்கான மேட்ச் ஆடினதால மேபி லிட்டில் டயர்டாக இருப்பார். ஸோ அதை நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ண பார்த்துட்ருக்கோம். குட் கேம். டெஃபினெட்லி பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும், இந்த 2 points, அண்ட் வில் கண்டினியூ இட். ஆப்போசிட் அப்படியே மேலே தான் எப்படி வராமல் இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக இருந்தாங்க, அதெல்லாம் தெரியல. டபுள் டேப்பிங் ஃபாலோ பண்ணல. நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியது. சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. நான் வந்து சென்னை ராக்கெட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். எங்கள் டீம் ஓனர் வந்து ஷாம்னா பற்றி சொல்லணுன்னா பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். அவங்க எங்கள் டீம் ஓனராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கூட இருக்குது அவர் கூட. எங்கள் டீம் ஸ்டார் பிளேயர் பற்றி சொல்லணுன்னா சார் மகேந்திரன் ரொம்ப நாளாக ஆடிட்டுருக்காரு. இப்போ அவர் மேட்ச் தான் போயிட்டுருக்கு.
ஒரு மேட்ச் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம், இந்த மேட்சும் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் நிச்சயம் எங்களுக்கு தேவை. டூ என்கரேஜ் அஸ். தேங்க்யூ. இப்போது நடந்து முடிஞ்ச ஒரு மேட்ச், அது சென்னை ஃப்ளிக்கர்ஸ் வர்சஸ் சென்னை ராக்கெட்ஸ். ஸோ வந்து இதில் வந்து சென்னை ராக்கெட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் ஆடின 2 பேர் வந்து மாஸ்டர் மகேந்திரன் அண்ட் கெவின். ஸோ சொல்லுங்கள், ஹவு டு யூ ஃபீல்? ஆக்சுவலி வந்துட்டு உண்மையாக அது நல்ல டீம். அது உதய் அண்ட் கிரண் நல்லா ஆடுவாங்க அவங்க. எனக்கு என்னன்னா கெவினுக்கு என்னன்னா அவனுக்கு ஆக்சுவலி இன்ஜூர், 2 நீயும் வந்து இன்ஜூர், 2மே ஏசிஎல் டேர். ஆடும் போதா? இல்லை வேற ஒரு இடத்துல. ஆக்சுவலி கெவினோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஸ்மாஷ் அடிப்பான், கரெக்டாக அடிச்சிருவான். அதான் பெரிய ஸ்ட்ரென்த். நான் சொல்லிட்டே இருந்தேன், மச்சி ஒன்று லிஃப்ட் வந்து ஸ்மாஷ் அடிச்சிரு, விடவே விடாது. ஆப்போசிட்டில் 4 தடவை நெட்டில் வச்சாலும் பரவாயில்ல, 5ஆவது தடவை உள்ளடி பயந்துருவாங்க அப்படின்னு. கரெக்டாக அவங்க கூட. ஸோ over to Kevin. So Kevin, உங்களை பற்றி first you can tell to us because been a new face இல்லையா? இவன் வந்து பிறந்ததுலேருந்து நடிக்கிறான். ஸோ இவன் வந்து out of the boundary. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். My name is Kevin. Yeah. And I'm actress Anuradha's son. Oh wow, nice. Yeah, and I have been doing 2 movies. First movie is over and the second movie is up to be completed. Good. We wish you all the best from Pudu Yugam. Thank you so much. God bless you and hope this year be a very nice year. And this is your second match, இல்ல நீங்க win பண்ணது? டோட்டலாக பெஸ்ட் ஆஃப் 3ல 2 first 2 second. Yeah, we played 4 matches. We won 2, we lost 2. Okay. Out of 4 matches, 2 matches this team has won, Chennai Rackets, and they're also very proud of it. இன்னும் நிறைய டீம்ஸ் எவ்வளோ ஆடுறாங்க அவங்களையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ நம்ம கண்டிப்பாக எடுப்போம். ஸோ கீப் வெயிட்டிங். தேங்க்யூ. Thank you. Cheers. So much Bharat for your time and all the very best. And Thank you, Asha. Thank you so much. We will sure keep troubling you again and again. Done. Thank you. Bye. Okay, இப்போ சென்னை ஸ்மாஷர்ஸோட இங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதாவது கிரிக்கெட்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி இந்த பேட்மிண்டன்ல வந்து இன்னைக்கு மென் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ட் சாக்ஷி அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இவரை பார்த்தீங்கன்னா பாருங்க, கண்ணுலலாம் அடி வாங்கி உயிரை கொடுத்து ஆடி இருக்காரு இந்த டீமுக்காக. இவருக்காக ஒரு பெரிய ஓ போட்டே ஆகணும் கண்டிப்பா. நம்ம என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஆச்சு, எப்படி அடிச்சுக்கிட்டீங்க? இது எப்பயுமே ஆப்போனண்ட் அடித்தா கூட பரவாயில்ல, சொந்த டீம் பிளேயரே அடித்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் நிறைய பேட்மிண்டன் ஆடிருக்கேன், சின்ன வயசுலேருந்து நிறைய ஆடிருக்கேன். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து எல்லாருமே ஒரு டீமாக இருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஆடுறது பெரிய விஷயம். அண்ட் இப்போ நாங்கள் இந்த மாதிரி வின் பண்ணோம் அப்படின்னா தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு த சேரிங் டீம் அண்ட் சென்னை ஸ்மாஷர்ஸ். யூஆர் ராக்கிங். இஃப் நாட் தெம் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணிருக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட மேட்சை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ தாறுமாறாக 2 டீமுமே சூப்பராக இருந்தீங்க. உங்களுக்கு என்ன சார் காண்டு? இல்லை காண்டு என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ தான் இந்த மேட்ச்சில் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடுறோம். இது வரைக்கும் நாங்கள் சேர்ந்து ஆடவே இல்லை. இந்த டாஸ் தோத்ததுலேருந்து நாங்கள் தோற்ற நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம், இல்லை கண்டிப்பாக அவங்க டஃப்பாக இருப்பாங்க, அதனால் நம்ம ஆடலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஏர்லியர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்தது வேறு பார்ட்னர். அதனால் டெஃபினட் தெரியும் தே ஆர் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு. அதனால் பெஸ்ட் டீம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், போனால் ஜெயிக்கணும். அதனால் ஐ ப்ரிஃபர்ட் பாலாஜி அண்ட் ரியலி ஹி ஹேட் டன் வெல். நான் சில நேரம் கொஞ்சம் டவுன் ஆனேன், அப்போ இவன் லிஃப்ட் கொடுத்தான். அவன் கொஞ்சம் நேரம் டவுன் ஆனான், நான் லிஃப்ட் கொடுத்தேன். ஸோ எக்ஸலண்ட் கேம் இன்னைக்கு. சூப்பர். ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட். ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் எல்லோரும் வேறு பார்ட்னர்ஸோட தான் ஆடலாம் அப்படின்னு நான் சிவா எல்லாருமே பிளான் அப்படி தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிக்கல் கால் தட் பரத் டுக். எங்கள் அணித்தலைவர் எடுத்த அந்த முடிவுனால தான் இந்த வெற்றி எங்களுக்கு தெரிஞ்சு பாசிபிள் ஆச்சு. வெரி குட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ், இல்லாட்டி நாட் பாசிபிள். தேங்க்ஸ் பேரி. ஸோ எப்படி டிசைட் பண்ணி இவங்க 2 பேர் தான் ஜோடி அப்படின்னா அந்த அவங்களோட கெமிஸ்ட்ரி மேலே எப்படி அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு? அவரை கேட்டேன், பிகாஸ் சீனியர் மோஸ்ட் அண்ட் அவர் கேம் பார்த்தாலே தெரியுது. சீனியர் மோஸ்ட் வயசு அதிகம்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, சிம்பாலிக்கா. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்லேயே அவரோட கேம் பார்க்கும்போது தெரியுதுல்ல. ஸோ அதுக்கு பேசின போதில் வந்துட்டு அவரோட வைப் வந்துட்டு இந்த பிளேயரோட பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது தென் வை நாட் கோ ஃபார். இத்தனைக்கும் இவங்க 2 பேரும் ரொம்ப ஆடினாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆடவே இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் தே ஹேவ் குட் கேம்ஸ் இன் ஈச் அதர். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக எடுக்க முடிஞ்சது.
வெரி டஃப் அண்ட் டேஞ்சரஸ் பிளேயர் எங்கள் ஆல் குரூப்ஸில் நிக்கில்ஜி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். ஆமாம், பட் இன்னைக்கு அவர் தான் டார்கெட் பண்ணோம். பட் வி சக்சீடட். ஓகே, அவங்களும் செம்மையானாங்க. பட் மேட்ச்க்கு நடுவில் அப்பப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. சௌரவ் கங்குலி மாதிரி பயங்கரமாக டென்ஷன்லாம் ஆகிக்கிறீங்க. இல்லை, ஒரு சின்ன அது வந்து பேசிக்கான ஒரு விஷயங்க. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கோவம் வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஓகே, வரணும். அது என்ன கோவம்னா, என்னால் அதை பண்ண முடியலையே, எனக்கு டேலண்ட் இருக்குது, என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியலேன்னு என் மேலே நான் காமிச்சிக்கிற கோவம். அந்த ஆப்பரண்ட் மேலே நான் என்றைக்குமே கோவத்தை காட்ட மாட்டேன். தட்ஸ் அ ப்ரெஷர் தட் எனி ஸ்போர்ட்ஸ்மேன் ஷுட் ஹேவ். அப்போ தான் கேம் நல்லா வரும். ஐ திங்க் இன்னைக்கு அதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கோவப்பட்டோன்னா அடுத்த பாலே ஒரு ஸ்மாஷ் வச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நாளோட வின்னர்ஸ் அப்படின்னா வந்து நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சூப்பரான மேட்ச்லாம் பார்த்தோம், த்ரில்லிங்கான மேட்ச்லாம் பார்த்தோம். இவங்க மேட்ச் ஆடல, இவங்க ஆக்சுவலாக நாளைக்கு மேட்ச்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நான் தான் வந்து கோச் பண்ணுறேன். தம்பி எல்லாம் ஒழுங்கானுங்கப்பா. ஓகே. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு கண்டிப்பாக பெரிய நன்றிகள் சொல்லி ஆகணும். நான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிடுறது வந்து யார் அப்படின்னா, சீசன்ஸ் ஹாலிடேஸ் பிரசன்ஸ் புதுயுகம் வழங்கும் ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் ஈவென்ட் பை கிரீன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப்எம், ஸ்போர்ட்டிங் பார்ட்னர் யோனெக்ஸ், என்ஜிஓ பார்ட்னர் டேக் கேர் இந்தியா.org, மால் பார்ட்னர் த ஃபோரம் விஜயா மால், மெடிக்கல் பார்ட்னர் குளோபல் ஹெல்த் சிட்டி. ஸோ இன்னும் ஃபஸ்ட் டே மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேக்கே இவ்வளோ அப்படின்னா இன்னும் 2 நாள் வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான். இந்த மெயின் பிக்சர் வந்து நிறைய இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். வெல்கம் டு ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் டே 2. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீகோட செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சது. ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர விளையாட்டுத்தனமாக கேப்டன்ஸ்லாம் வந்து பேசி கொஞ்சம் ஜாலியாக காமெடிலாம் பண்ணிருந்தாங்க. பட் ஆனால் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தாலும் போக வந்து செம்ம சீரியஸாக ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. இப்போ கடைசியில் வந்து சென்னை ஸ்மாஷர்ஸ்க்கும் சென்னை ஃப்ளிக்கர்ஸ்க்கும் நடந்த மேட்ச் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேட்மிண்டன் மேட்ச் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ சீரியஸாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே உள்ள நாம் வந்து என்ட்ரு ஆக போகிறோம். செகண்ட் டே வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கர ஃபைட் இருக்கும். அது மட்டும் தெரியுது. அண்ட் இல்லடா, அவங்க நல்லா வார்ம் அப்லாம் பண்றாங்க. ஓகே ஓகே. ஏர்லியா வந்துட்டு அப்படியே ஜாகிங் பண்றாங்க, ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆமா, நேத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 5 மணிக்கு தான் வந்தாங்க. பட் இன்னைக்குலாம் 2 மணிக்குலாம் வந்து பயங்கரமா வந்து பிராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் இன்னைக்கு வந்து நடக்கிற மேட்சஸ் எல்லாமே வெரி க்ளோஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வெரி க்ளோஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. போலாம் வாங்க. கம். பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாருமே வந்து பியா ப்ராக்டிஸ் டேவோட செகண்ட் டே வந்து பயங்கர சின்சியராக பயங்கர டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்கள பார்த்து நாங்களும் வந்து அப்படி ஐக்கியமாகி டீமாக ஒன்றி இணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே ரெஸ்பான்ஸை விட செகண்ட் டேக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ். ஏன்னா அப்படியே பயங்கர க்ரௌடு, பயங்கர கும்பல் அப்படியே ரொம்ப வழியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவ்வளோ பெரிய ஈவென்ட் நடக்கிறதுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து ஒரு பெரிய காரணம் இல்லை. ஸோ அந்த ஸ்பான்சர் வந்து யார் அப்படின்னா, சீசன் ஹாலிடேஸ் பிரசன்ஸ் புதுயுகம் இன் SBL ஈவெண்ட். இது வழங்குறது கிரீன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். கொடுத்த காஸ்ட்டுக்கு இந்த பொண்ணு வந்து இது மட்டும் தான் பேசிட்டு சம்பளத்தில் தயவுசெய்து கட் பண்ணுறீங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற குரூப் ஆஃப் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அவங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் அப்படின்றதெல்லாம் சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஹாய், ஐம் சாரா தேவா. இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்னோட மேட்ச் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஐ எம் கோயிங் டு ராக் ஆன் அ ஸ்டேஜ். உங்களோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு தேவை. ஸோ எங்களை சியர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லெட்ஸ் ஹோப் we are going to rock on stage. நேற்று வந்து எங்கள் டீமுக்கு பயங்கர திஷ்டி பட்டுடுச்சு. அதனால தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. பட் அதுக்காக நாங்கள் மொக்க டீம்லாம் யாரும் கம்மியாக இட போடவே வேணாம். இருக்கலே மற்ற டீம்ஸோட எங்கள் டீமில் தான் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு திஷ்டி காரணம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பட் இன்றைக்கி பயங்கர ஒரு பிளானிங்கோட கம்பேக்கோடு வந்திருக்கோம்.
I'm here with the very sweet and charming and bubbly Sham sir. Hi, how are you? I'm fine. How are you? And it's after a long time I'm actually seeing you. So, இதுவரைக்கும் பார்த்த matchesல out of the 6 matches, I think 3 matches we are not done. We've not won. So இன்னும் 3 matches இருக்கு. So how are you going to? ஆக்சுவலாக மென்ஸ் டபுள்ஸில் வந்து we have played 4 matches. அதில் வந்து நாங்கள் 3 ஜெயிச்சிட்டோம். Okay. பரத் டீமோட 2 ஜெயிச்சிருக்கோம், ஒன்று வந்து ஸ்ரீகாந்த் டீமோட ஜெயிச்சிருக்கோம், ஒன்று வந்து we have lost. Okay. மிக்ஸ்டு டபுள்ஸில் வந்து I think my mixed double people are mixed a little bit and they're trembling to get together. But since it's a league, இது வந்து லீக் தான் போயிட்டுருக்கு, ஸோ இட்ஸ் நாட் அ வரி ஃபார் மீ. ஜஸ்ட் டு கெட் இன் டு த குரூவுங்கிறதுக்கு இந்த பேரிங் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நாக் அவுட் ஸ்டேஜ்னு நான் வரும்போது we'll have different pairs and stronger pairs. So that is the time the real challenge will start. Okay. So are they getting, because I asked few of your mates, they said எங்களுக்குள்ள அந்த chemistry இல்ல, நாங்க இப்போதான் பேர்னு தெரிஞ்சது. So is this the rule or something, or முதல்ல பிளான் பண்ணி pairs fix பண்ணலையா? Was that a problem? இது வந்து பேசிக்கலி இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா everybody has a game. இப்போ உங்கள் பேரை வந்து நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கலாம், திடீர்னு அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்திருக்கலாம், இல்லை மேபி அந்த பர்சன் வர முடியாமல் ஆயிடுச்சுன்னா, ஸோ யூ வில் பி ஒன்லி டிபெண்ட் ஆன் தட் பேரிங். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் கேம். நீங்கள் உங்கள் கேமில் மட்டும் நம்புங்க. நாங்கள் யார் பேர் கொடுக்குறோமோ அவங்க கேம் ஆடுவாங்க, நீங்கள் 2 பேரும் கம்பைன் பண்ணி ஆடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனிஒன் டு கெட் ஸ்டக் வித் எனிபடி, பிகாஸ் இன் நாக் அவுட் ஐ அம் கோயிங் டு மிக்ஸ் இட் அப். Okay. So அதனால நான் அப்படி சொல்லிருக்கேன். So but sorry to ask you more questions. Being the owner of a team, இல்லையா, உங்களுக்கு இன்னும் burden இருக்கும்ல. So there are 2 sides. I am very proud to be the owner of Chennai Rackets because I think they're fantastic guys. Yes. Very positive, very inspiring. எனக்கே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. And purposely இந்த கணேஷ் சார் கேட்கும் போது I purposely voluntarily said I want to come for badminton. ஏன்னா it's one of the best indoor sports played. And it's the first time celebrities. Yeah, and the basic thing is இப்போ இருக்கிற என்ன டீமாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் டீமாக இருக்கட்டும், அவரோட டீமாக இருக்கட்டும், எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு வாய்ப்பு இது. I mean, we are all in the same industry. It's one platform we all can know each other. And one more thing, உங்களோட டீம்ல மட்டும்தான் from சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய ஒரு ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. இட்ஸ் ஆல் மிக்ஸ்ட். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஷாம் சார், அண்ட் ஹாப்பி பொங்கல். சேம் டு யூ. எஸ், தேங்க் யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து ஒரு பிரேக் போயிட்டு வாங்க, ஏன்னா எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. பாய்.